Hello friends, welcome back to my channel Cook with me. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான பன்னீர் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கிச்சன் தாங்க ஒரு வீட்டோட மனசே. அப்படிப்பட்ட அந்த ஒரு மனசுல இன்னைக்கு நம்ம டெலிஷியஸான பன்னீர் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 300 கிராம் அளவுக்கான பன்னீரை நான் நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்குல கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ தக்காளியையும் நான் நல்லா பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்க மிளகாய் சேர்த்துக்கலாம். என்னுடைய காரத்துக்கு ஏற்ப நான் 3 மிளகாய் சேர்த்திருக்கேன். அதுவே போதுமானது. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கான கரம் மசாலா, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமான அளவுக்கு சீரகம் மிளகுத்தூள், கொஞ்சமான அளவுக்கு கொத்தமல்லியும் எடுத்துக்கங்க. இது ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃப்ளேவரை நம்மளோட டிஷ்ஷுக்கு கொடுக்கும். வாங்க அந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 6 பல் அளவுக்கான பூண்டையும் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நல்லா பேன் சூடாகட்டும். இந்த பேன் சூடாற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்க வீட்டுல எந்த எண்ணெய் அவைலபிளா இருக்கோ, நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ நீங்க அதையே எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சுங்க. இத கூட நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் எப்பவும் சொல்றது போல நல்லா வதங்கி ஒரு பொன்னிறமா வரணுங்க. கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் மேல. வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட் இது உங்களுக்கு கொடுக்கும். பன்னீர்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. உங்களுடைய ஸ்கின்னு, உங்களோட போன்ஸ், உங்களோட டீத், இது எல்லாத்தையுமே இதுல பாதுகாக்கும். அதுல நிறைய கால்சியமும் இருக்கு. அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய 6 பல் அளவுக்கான பூண்டை நான் இது கூட சேர்க்க போறேங்க. நல்லா பொடி பொடியா நறுக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து இது உங்களை பாதுகாக்கும். பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா அதையும் நான் நல்லா ஆனியன் கூட மிக்ஸ் பண்றேன். இது கூடவே நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கக்கூடிய 3 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கலாம். நான் சேர்த்திருக்கிறது போதுமான அளவுக்கான காரம் தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் ஆனியனை வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லயோ ஹை ஃப்ளேம்லயோ மாத்தி மாத்தி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன தக்காளியை சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு அந்த ஆனியன் கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க அப்படியே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி தனியா அதோட ஜூஸ் தனியா சீக்கிரமா பிரிஞ்சு வரணுங்கிறதுக்காக நம்ம டிஷ்ஷுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பை இது கூடயே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியுதா, ஆனியன் நல்லா பிரவுன் கலர்ல வந்துட்டு இருக்கு. தக்காளி நல்லா வதங்கணுங்க. அதோடைய தோல் தனியா அதோடைய ஜூஸ் தனியா பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கலரே பார்க்க நல்லா சேஞ்ச் ஆயிருக்குங்க. ஆனியன் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்லையும் தக்காளியோட தோல் தனியா தக்காளி தனியா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் அளவுக்கான மஞ்சள் தூளை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 டீஸ்பூன் அளவுக்கான கரம் மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மிளகு சீரகத்தூளையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பண்ணா கூட ஓகே தான்.
இது கூட நான் காஷ்மீர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேங்க. என்னுடைய காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால என்னோட காரத்துக்கு ஏற்ப நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளுடைய அந்த ஒரு ரா ஸ்மெல், பச்சை வாடை போகிற அளவுக்கு நீங்கள் இதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரியான ஸ்டேஜில் உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அமேசிங்கான டெக்ஸ்சரில் இருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வரைக்கும் நீங்கள் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா அது நல்லாமே வெந்து நல்லா வரணுங்க. தக்காளி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம துருவிட்டு எடுத்து வச்சிருக்கக்கூடிய 300 கிராம் அளவுக்கான பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம். 300 கிராம்ஸ் அளவுக்கான பன்னீரை நான் எடுத்திருக்கேன். பன்னீரை இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் மசாலா கூட சேர்ந்து கொஞ்சம் வேக ஆரம்பிச்ச உடனே அதனுடைய டெக்ஸ்சர் வந்து நல்லா சுருங்கி வரதை நீங்க பாப்பீங்க. நல்லா இழகி மிக்ஸ் ஆகி சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சில வரும். அது வரைக்கும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே இது நல்லாவே இழகி வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் தோசைக்கான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃப்ளேவர் கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த ஒரு மசாலா. இதை நம்ம தோசைக்குள்ள தாங்க வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப கம்மியான டைமில் டேஸ்டியான ஒரு பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம் நம்மளோட தோசை கூட. இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய தோசைக்கல்ல நல்லா பெரிய தோசை அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசையை நல்லா கிறிஸ்பியா வரதுக்காக மெல்லிசா ஊத்திக்கோங்க. கொஞ்சம் தோசையோட கார்னர்ஸ் எல்லாம் பிரவுன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்ல பிரவுன் ஆகி வந்துடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மசாலாவை ஸ்டஃப் பண்ணலாம். வச்சுட்டு நல்லா உங்களுடைய தோசை திருப்பியை வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. 2 சைடும் பெரட்டி பெரட்டி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. பாத்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியா எவ்வளோ டெம்டிங்கா இருக்குன்னு. இந்த டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பார்க்க மறந்துடாதீங்க. தோசையோட சூப்பரான காம்பினேஷன்ங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி